அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். காஞ்சி மகாபெரிவாளோட மகிமை கடல் மாதிரி விரிஞ்சிருக்கு. அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலுமே ஒரு பெரிய சாதனை தான், ஒரு ரெக்கார்டு. 1966 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அறநிலைய ஆட்சித்துறை கட்டிடத்தில் மடாதிபதிகள் மாநாடு கூட்டினா அப்படின்னு பார்த்தோம். அதாவது மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த மத நல்லிணக்கத்துக்கு முன்னால் ஒரு மதத்துக்குள்ள பல மத தலைவர்கள் இருந்தால் அவளுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை வரணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான், அதுவும் குறிப்பாக இந்து மதத்தில் பல பிரிவுகள் இருக்குது, பல சம்பிரதாயங்கள் இருக்குது, அதுக்குன்னு பல மத தலைவர்கள்லாம் இருக்கா. இவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுண்டு சண்டை சச்சரவோடு இருந்தால் இவாளால் எப்படி ஜனங்களுக்கு நல்ல வழி காமிக்க முடியும்? அவளுக்கு அன்பையும் அருளையும் சொல்ல முடியும். அதுக்காக தான் முக்கியமாக இந்த மடாதிபதிகளுக்குள்ளெல்லாம் ஒரு ஒத்துமை வரணும், அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்படிங்கிறதுக்காக மடாதிபதிகள் மாநாடு கூட்டணும் அப்படின்னு அரசாங்கத்திட்ட பெரிவா சொல்லி அது நடைமுறைக்கு வந்தது. அது அப்புறம் தொடர்ந்து பல சந்தர்ப்பங்களில் இது நடந்திருக்கு. அப்படி இருந்த பெரிவா மந்தவெளியில் இருக்கிறதே பெரியவாளுக்கு 1966 மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஒரு கனகாபிஷேகம் நடந்தது சென்னை மந்தவெளியில். அதுக்கப்புறம் பெரியவா மார்ச் மாதம் 10ஆம் தேதி 1966 சென்னையில் டி நகரில் சிவவிஷ்ணு ஆலயம் அப்படின்னு ஒரு பெரிய பிரசித்தமான கோவில். அந்த கோவிலில் வேதாரண்ய மண்டபத்தை திறந்து வச்சா. 1965 அந்த சிவவிஷ்ணு ஆலயத்தில் அகில பாரத வேத சம்மேளனம் அப்படின்னு ஒன்று பண்ண சொல்லியிருந்தா. நமது சனாதன மதத்துக்கு, இந்து மதத்துக்கு ரொம்ப முக்கியமாக ஆதாரமாக இருக்கிறது பிரமாண நூல் வேதம் தான். அந்த வேதம்ங்கிறது ரிக், யஜுர், சாம, அதர்வணம் அப்படின்னு 4 பிரிவாக இருக்குது. அந்த 4 பிரிவிலையும் பல சாகைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு சாகையும் அத்தியானம் பண்ணினவாழ்லாம் இருந்தா. அதுல பல சாகைகள்லாம் இந்த கலியோட பிரவாகத்தினால காலக்கோளாறு மறைஞ்சு போய் அதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லாத, அந்த வித்தையை காப்பாத்துறதுக்கு மனுஷா இல்லாத போச்சு. அப்படி போனது போக மீதி என்ன இருக்கோ அதையானும் காப்பாற்றணும். தன்னோட வாழ்நாளில் நம்ம கண்ணை எதிர்க்க ஒரு தர்மம் அழியிறது, ஒரு வேத சாகை அழியறது பார்த்துன்னு சும்மா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவா இந்த வேத சம்மேளனம்லாம் அப்பப்போ வச்சு அதை படிக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேத சம்மேளனம் பண்ணினா. அந்த அகில பாரத வேத சம்மேளனம் அந்த சிவவிஷ்ணு ஆலயத்தில் நடந்தது. அதை ஞாபகார்த்தமாக அங்கே ஒரு பெரிய வேதாரண்ய மண்டபம் அப்படின்னு ஒன்று எழுப்பணும் அப்படின்னு பெரியவா அதை திறந்து வைக்கிறதுக்காக வந்தா. அந்த வேதாரண்ய மண்டபத்தை கட்டுறதுக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் தான் அடிக்கல் நாட்டினா. அதுக்கப்புறம் இந்த கட்டடம் விரிவா வந்து அதை பெரிவா 1966 மார்ச் மாதம் 10ஆம் தேதி திறந்து வச்சா. இந்த வேதாரண்ய மண்டபத்தை திறந்து வச்சுட்டு பெரிவா ஒரு முக்கியமான திட்டத்தை, உலகத்துக்கு பயனுள்ள ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா. அது என்ன அப்படின்னா, பெரிவாளோட ரொம்ப பிரசித்தமான பிரபலமான ஃபேமஸ் திட்டம் பிடியரிசி திட்டம் அப்படிங்கிறது. இந்த பிடியரிசி திட்டம் அப்படிங்கிறது அது என்ன, அந்த திட்டத்துலாம் எப்படி நடத்தணும், அதோட பலன் என்ன அப்படிங்கிறதுல நாம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கணும். இதோட இந்த திட்டம் ரொம்ப எளிமையான திட்டம், ஆனால் அதோட பலனும் ரொம்ப வலிமையானது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். பெரியவா காரியம் சொல்றது எதுவுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனால் பலன் ரொம்ப அபரிமிதமா இருக்கும். அது மாதிரி தான் இந்த பிடியரிசி திட்டத்துப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாரும் வீட்டில் சாப்பிட்றதுக்காக அரிசி எடுக்கிறோம் இல்லையா. அன்னன்னைக்கு காலங்காலத்தால் ஏந்தணுன்னா அவவா சமையல் பண்ணுறதுக்காக, குறிப்பாக லேடிஸ்லாம் சாப்பாட்டுக்குன்னு அரிசி எடுக்கிறா. அப்படி இருக்கிற அரிசியில் ஒரு கைப்பிடி எடுத்து, தங்களோட கையளவு கைப்பிடி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு பானையில் போட்டு வைக்கணும். அதோட 2 நயா பைசா போடணும். 66ஆம் வருஷத்தில் 2 பைசா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்குன்னு இப்போ கதை கேட்கறதே தெரியுது. தினமும் ஒரு பிடி அரிசி 2 பைசா அப்படி போட்டேன்னா ஒரு மாசத்துக்கு 30 பிடி அரிசி ஆச்சு. 30 × 2 60 பைசா ஆச்சு. இதை என்ன பண்ணும், வீட்டுக்கு வீடு இப்படி பண்ணினா எல்லாத்தையும் இருக்கிற அந்த அரிசிகளை அந்த தெருவில் இருக்கிறவாளோ இல்லை அந்த பேட்டையில் இருக்கிறவாளோ
யாரோ சில தர்ம சிந்தனை உள்ளவா வாலண்டியர்ஸ் எல்லாம் போய் எல்லாத்தையும் வீட்டுக்கு வீடு இந்த கலெக்ட் பண்ணி எல்லா அரிசியும் ஒன்னா சேர்த்து அந்த பைசாலாம் ஒன்னா சேர்த்து பக்கத்துல அந்த காலனிக்குள்ள அந்த ஏரியாக்குள்ள எந்தெந்த கோவில்ல ரொம்ப வறுமையில இருக்கோ, நைவேத்தியத்துக்கு கூட ஒன்றும் வசதி இல்லாத இருக்கோ, அந்த கோயில்ல சுவாமி நைவேத்தியத்துக்காக இந்த அரிசியெல்லாம் விநியோகம் பண்ணணும். அந்த பைசா எதுக்கு அப்படின்னா, வெறும் அரிசியா கொடுத்தா அது நைவேத்தியம் ஆயிடுமா, சாதம் ஆயிடுமா, வயிறு ரொம்பிடுமா, அதுக்கு ஏதாவது பண்ணணுமே. ஒரு அடுப்புல வேக வைக்கணும்னா கூட அதுக்கு ஒரு விறகு வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு தயிர் சாதமா பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு தயிர் வேணும், உப்பு வேணும், இதுக்கெல்லாம் ஒரு பைசா வேணுமே. அதுக்காக தான் 2 பைசாவும் போடுறது, ஒரு படி அரிசியும் போடுறது அப்படின்னு இந்த பிடியரிசி திட்டத்தை பெரிவா அறிமுகப்படுத்தினா. இப்படி பக்கத்துல உள்ள ஆலயங்கள்ல ரொம்ப வசதி குறைவா இருக்கிற ஆலயங்களுக்கு நைவேத்தியத்துக்கு கொடுத்து தினம் அங்க அன்னமாக்கப்பட்டு, அது எப்படி வேணா இருக்கலாம், அன்னமாக்கப்பட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அதை பிரசாதமா அந்த கோவில் வாசல்ல வச்சு ஏழைகளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா இந்த திட்டத்து மூலியமா அறிமுகப்படுத்தினார். ஏதோ பசிச்ச ஏழைகளுக்கு பசியாடுறதுக்கு தான் இந்த பட்டசாதம் கிடைக்கிறது அப்படின்னு இல்லை. பசியோடு இருக்கிற கடவுளுக்கு எல்லாமே, சுவாமிக்கு எல்லாமே நைவேத்தியத்துக்கும் அவளோட பசியாடுறதுக்கும் இந்த திட்டம் உதவியா இருக்கு. பெரியவா பண்ற எந்த ஒரு காரியமும் நமக்கு மட்டும்தான், இந்த மண்ணுலகத்துக்கு மட்டும்தான் ஏதோ பலன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். விண்ணுலகத்துக்கும் இவாளோட பலன் தான், இவா சொல்ற உபதேசத்தினால பலன் தான் ஏற்படுறது. இவா பல காரியங்கள் சொல்லியிருக்காளே, எல்லாரையும் திருப்பி திருப்பி வேதாத்தியனம் பண்ணணும், வேதத்துல சொன்ன கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும்லாம் சொன்னது எதுக்காக அப்படின்னு, வேதத்தில் உள்ள கர்மானுஷ்டானங்களை பண்ணி யாகங்கள்லாம் நடந்தாதான் இந்திராதி தேவதைகளுக்கு எல்லாமே ஆகாரம் கிடைக்கிறது, தேவதைகள் எல்லாமே தங்களோட உலகத்துல சௌக்கியமா இருக்க முடியாது. அதனால இவர் சொல்றது எல்லாமே மண்ணுலகத்துக்கு மட்டும் இல்லை, விண்ணுலகத்துக்கும் சேர்ந்துதான் பலனை கொடுக்கக்கூடியது. இது மண்ணுலகம் விண்ணுலகம்னு இல்லை, இன்னும் அண்டச்சராச்சரத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ, எத்தனை உலகம் இருக்கோ, யாராருக்கு என்னென்ன தேவையா வேணுமோ அது அத்தனைக்குமே ஒரு வழியை சொல்றதுக்குன்னே இப்படி ஒரு அன்புமயமான அவதாரம் தான் பெரியவா. அன்புமயமான அவதாரம் தான் பெரியவா. அந்த பிடியரிசி திட்டத்துல அப்படித்தான் கோவில்ல நைவேத்தியம் இல்லாத சுவாமிக்கெல்லாம் நைவேத்தியத்துக்கு வழியா இருந்தது. அதே மாதிரி பசிச்சவாளுக்கும் பசியாடுறதுக்கும் இந்த பட்டசாதம் கிடைக்கிறது இருந்தது. அதுல பெரியவா இன்னொன்னு பண்ணினா, பெரியவா எவ்வளவு பிராக்டிக்கல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பொடி அரிசி எடுத்து போடுங்க ஒரு பானையில, அதுல 2 பைசா போட்டுன்னு வாங்கோ, இது பக்கத்துல ஏதோ ஒரு கோவில்ல கொடுங்கோ, அதை இனிமே ஏதோ ஒரு ஆகாரமா பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு விநியோகம் பண்ணிடலாம் அப்படின்னா இது ஒரு சாதாரண திட்டமா இருக்கு. இதை சொல்றதையே பெரியவா என்ன பண்ணினா, இந்த பட்டசாதம் போட்டு அதை விநியோகம் பண்ணணும் அப்படின்னா சுவாமிக்கு என்ன வெறுஞ்சாதமா நைவேத்தியம் பண்ண முடியும்? நாம இன்னும் கரிகா கூட்டு சாம்பார் ரசம்னு என்னெல்லாமோ வாய்க்கு வகையா எல்லாம் சாப்பிட்றோம். ஆனா சுவாமிக்கு நைவேத்தியங்கிறதை மட்டும் வெறுஞ்சாத்து தானே வைக்கிறோம். ஆனா மந்திரம் மட்டும் சொல்லிக்கிறோம், ஷால்யன்னம் சாகபாகாதிகம் அப்படி இப்படின்னு ஏதத் சர்வம் அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி அப்படின்னு எல்லாம் பிரமாதமா சொல்லிடுறோம். ஆனா நம்ம உப்பு போட்டிருக்குமா உரப்பு போட்டிருக்குமான்னு தெரியல, அமிர்தம் அப்படின்னு சொல்றோம். அமிர்தமா இருக்கிறாப்புல நாம பாவிச்சுக்கிறோம். நம்மளோட பாவனையுமே சுவாமி கிரகிச்சுக்கிறார். அவருக்கு என்ன வெளியில வைக்கிறதே வேணும், நம்மளோட மனோபாவம் தான் அவருக்கு முக்கியம். பாவகிராகியாச்சே பகவான். அதனால அவரும் எல்லாத்தையும் நம்ம எதை சொன்னாலும் ஏத்துண்டு அனுகிரகம் பண்றார். ஆனால் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணிடுவார். மனுஷாளுக்கு நாக்குன்னு ஒன்னு ருச்சி இருக்கே, மனுஷா இப்படி இருப்பாளா, அவளுக்கு ஏதானும் வெஞ்சனம் பண்ணி தான் அந்த ஆகாரத்தை உள்ள தள்ள வேண்டியிருக்கு. வெறுஞ்சாதமா சாப்பிட முடியல. அது பண்ணணும் அப்படின்னா இந்த சாப்பாட்டுல ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னா கூட ஒரு தயிர் சாதம் மோர் சாதம் அப்படிங்கிறோம். இந்த மோர் சாதம்னா கூட சாத்தை வடிச்சுட்டா அதுக்கு ஒரு மோர் வேணும்னா தயிரோ மோரோ வேண்டிருக்கு, அதுக்கு ஒரு பாலை வாங்க வேண்டிருக்கு, காய்ச்ச வேண்டிருக்கு, உரகுத்த வேண்டிருக்கு. அதை வெறுமனை வச்சுக்க முடியல, உடனே ஒரு உப்பு போட வேண்டிருக்கு. போட்டுட்டா இந்த உப்பையும் போட்டு மோரையும் விட்டு கலந்து சாப்பிட முடியறதோ, அதுக்கு தொட்டுக்கு ஏதானு ஒண்ணு வேண்டிருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு இறங்க மாட்டேங்கிறது. என்னதான் பசிச்சாலும் பசிக்கு எதா இருந்தாலும் உள்ள போட்டுக்கலாம் அப்படின்னா கூட நாக்குன்னு ஒண்ணு இருக்கிறதுனால இதெல்லாம் கேட்கறது. இத மாதிரி ஏதானும் பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு தயிர் சாதமாவோ எலும்பிச்சம்பழ சாதமாவோ புளி சாதமாவோ ஒரு மிளகு பிடி சாதமாவோ இது மாதிரி ஏதானும் ஒண்ணு பண்ணணும்னா அதுக்கு மேல் சாமான்லாம் வாங்கணும். அந்த சாமான் வாங்குறதுக்குன்னு பைசா வேணும். மேலும் இதை அடுப்புல கேஸ்ல வச்சு பண்ணணும்னா அதுக்கு எரிபொருளுக்கு ஏதானும் பைசா வேணும். இதுக்கெல்லாம் ஒரு காசு வேண்டிருக்குங்கிறதுனால பெரியவா என்ன அப்படின்னா இந்த கோவில் வாசல்ல கொடுக்குற அந்த பட்டைய எனாமா கொடுக்காத ரொம்ப மினிமம் விலைக்கு, அதாவது பெரியவா அப்ப பிக்ஸ் பண்ணினது 10 பைசா அப்படின்னு வச்சா. ஒரு பட்டை சாதம் அப்படின்னா நல்லா வயர் ரொம்பராப்புல இருக்கும், பெரிய பட்டை தான். கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா
அப்படி ஒரு கப்பில் வச்சு போட்டாள்னா பெருசா தான் இருக்கும். நமக்கு ஹோட்டல்ல வைக்கிறாப்புல இல்லை, அளவு சாப்பாடு இல்லை அது. அது ஒரு பட்டை அப்படிங்கிறது பெருசா முழுக்க சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லா ரொம்பிடும். அந்த பட்டை சாதம்னா கூட அதுக்கு 10 பைசா அப்படின்னு வச்சா அது ரொம்ப சாதாரண விலை. இந்த 10 பைசாவை கொடுத்து யாரா இருந்தா கூட, ஒரு பிச்சைக்காரனா இருந்தா கூட, ஒரு கோவில் வாசல்ல உட்கார்ந்தாருன்னா ஒரு அரை மணி 1 மணி உட்காண்டாருன்னா நிச்சயம் 10 பைசா கலெக்ஷன் ஆயிடும், 20 பைசா கலெக்ஷன் ஆயிடும். அவர் 2 பட்டையை வாங்கிட்டாருன்னா கார்த்தால ஒரு பட்டை சாப்பிடலாம், ராத்திரி ஒரு பட்டை சாப்பிடலாம். 20 பைசால அன்னைக்கு அவரோட பசி ஆறிடும். அவர் கதையை பார்த்துன்னு விடலாம். அதுக்காக 10 பைசாக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சா. ஏன்னா இதை எனாமா கொடுக்கறது அப்படின்னா அதுல ஒரு நிர்வாக சிக்கல்லாம் வரலாம். முன்னமே சொன்னேன், பெரியவா ரொம்ப பிராக்டிக்கல் அப்படின்னு எல்லாத்தையும் வைப்பா, 4 பக்கம் வைப்பா. அதுல உள்ள வைதிக ஆஸ்பெக்ட்ஸையும் முதல்ல பார்ப்பா, அதே மாதிரி லௌகீக ஆஸ்பெக்ட்ஸையும் ரொம்ப பார்ப்பா. பார்த்து இந்த காரியத்தினால அடுத்த வாளுக்கு ஒரு இடைஞ்சல் வரப்படாது. ஏண்டா இந்த காரியத்தை எடுத்தணும், ஏக்கு இப்படி பண்றோம் அப்படின்னு நமக்கு ஒரு தோணப்படாது. அப்படிங்கிறதுக்காகவே அதுல உள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்து அதுக்கெல்லாம் ஒரு விதாயம் சொல்லி பெரியவா எந்த திட்டமும் சொல்றதுங்கிறது அவளோட ஸ்பெஷல். பல இடங்கள்ல பார்த்தேன்னா பல குருமார்களும் இந்த திட்டத்தையே தான் சொல்றா. அவ ஒரு பிடி அரிசி எடுத்து போட்டணும், கைப்பிடி அரிசி, பிடி அரிசி அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமா ஆயிடுது. அப்படி பெரியவா அதுல சொல்றதே என்ன பண்றா, 10 பைசா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு பார்த்தேன்னா இதை யாரும் விலைக்கு விற்கிறதா தெரியல. இந்த பிடி அரிசியில சேர்ற அந்த அரிசிய அதுல உள்ள வர பணத்தை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் எனாமா கொடுக்கலாமோ அங்கதான் கொடுத்துட்டு இருக்கா. அப்படின்னா பெரியவா சொன்னதுக்கு மேல இந்த திட்டத்தை நாம் எல்லாம் பக்தி ஸ்ரத்தையா செயல்படுத்துறோம் அப்படின்னு பெருமையா நாம சொல்லிக்கிறாப்புல நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு அருமையான திட்டம் இந்த பிடியரிசி திட்டம். இந்த பிடியரிசி திட்டம் ரொம்ப அருமையான திட்டம் அப்படின்னும் எளிமையான திட்டம்னும். இது ஏன் பெரியவா சொன்னா, 1966ஆம் வருஷம் மார்ச் மாசம் 10ஆம் தேதி சென்னையில மாம்பலத்துல சிவா விஷ்ணு கோவில்ல இதை ஏன் ஒரு பெரிய திட்டமா அறிமுகப்படுத்தணும், இது எல்லாரும் கம்பல்சரியா வீட்டுக்கு வீடு பண்ணணும்னு ஏன் பெரியவா உபதேசம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு, குட்டி கதை ஒண்ணும். திருவல்லிக்கணிலேருந்து ஒரு பக்தர் பெரியவா தரிசனத்துக்கு போயிருந்தார். அந்த பக்தர்கிட்ட சொன்ன கதை. நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்ட்டு பெரியவா கதை சொல்றா. என்ன கதை அப்படின்னா, மகாபாரதத்துல கர்ணன் ஒரு பெரிய கொடையாளி, எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அந்த கர்ணன் தானத்துக்கு கர்ணன் தான் அப்படின்னு உலக பிரசித்தமா இருக்கிறது. அந்த கர்ணன் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அவர்கிட்ட அவர் வாயில இல்லைன்னே வராது. அதனால எதுவா இருந்தாலும் கொடுக்கறது அப்படிங்கிறது அவரோட குணமா இருந்தது. அதனால தானத்துக்கு கர்ணன் அப்படிங்கிற பெயர் அடைஞ்சார். அந்த கர்ணன் வீர சொர்க்கம் அடைஞ்சான். சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்துல போனா அங்க தேவதைகள்லாம் அவனை தங்க கட்டியில உட்காத்தி வச்சு அப்படியே உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்றா. அப்படி பண்றதே இந்த கர்ணனுக்கு ரொம்ப தாகம், பசி தாகமா இருந்துதான். அந்த பசி தாகமா இருக்கிறதே என்ன பண்ணா, பக்கத்துல இருக்க தேவதைகள்கிட்ட கர்ணன் கேட்டான், எனக்கு ரொம்ப அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பண்ற உபச்சாரம்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப சாப்பிடணும், பசிக்கிறது, தாகமா இருக்கு, அதனால பசி தாகத்துக்கு அன்னம் கொடுங்கோ, தீர்த்தம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டா, அந்த தேவதைகள்லாம் சொன்னா, இதோ வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, இன்னும் பசுமாடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, கோ இருக்கு, பூ இருக்கு, எல்லாம் இருக்கு, இதுல எதை வேணாலும் கேளு, நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு. கர்ணனுக்கு ஆச்சரியமா இருந்து, நம்ம பசிக்கு சாப்பாடு வேணும், தாகத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்டா, இவ ஏதோ வைரத்தை காமிக்கிறா, பவுனை காமிக்கிறா, வெள்ளியை காமிக்கிறா, அதை காமிக்கிறா, இதை காமிக்கிறாளே அப்படின்ட்டு அவருக்கு தாபத்துல சொன்ன, நான் சாப்பாடு வேணும்னு கேட்டாக்க, தீர்த்தம் வேணும்னு கேட்டா நீங்க இதெல்லாம் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் பசியாத்துமா என்ன, இதெல்லாம் தாகத்தாத்துமா, தணிக்குமா, எனக்கு அதுதானே வேணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த தேவதை சொல்லித்து, நீங்க கோச்சிக்க கூடாது, என்னை மன்னிச்சுக்கணும், பூலோகத்துல உள்ள மனுஷாலாம் பூமியில எதெல்லாம் தானம் பண்றாளோ அதெல்லாம் இங்க வந்து நிற்கும், அதுதான் இங்க அவைலபிளா இருக்கும், இங்க எங்கள்கிட்டன்னு எதுவும் கிடையாது, ஒன்னும் ஸ்டாக்கு, அவ என்ன கொடுத்துட்டு வராளோ அந்த புண்ணியம், அந்த தான பலன்லாம் இங்க வந்து நிற்கும், அவ கொடுத்ததுக்கு நாங்க திருப்பி பதிலுக்கு அவ என்ன கொடுத்தாலோ அதுலேருந்து தான் கொடுக்க முடியும், அவ கொடுக்காத எங்களால கொடுக்க முடியாது. ஒரு சித்தர் பாடல்ல சொல்றாரு, மகான் அவர் சொல்றார், என்னன்னு, ஓடி ஓடி இட்ட பிச்சையும் அப்படியே பிச்சைக்காராளை பார்த்தா, பசியோட போறவாளை பார்த்தா ஓடி போய் கொடுக்கணுமா அவளுக்கு. ஓடி இட்ட பிச்சை எப்படி இருக்கும், சாடி விட்ட குதிரைவேல் முன்னால வந்து நிற்குமேங்கிற. நாம போனோம்னா மேல் லோகத்துக்கு போனோம்னா அப்படி குதிரையை ஒரு சொடக்கு போட்டு இப்படி சாடி விட்டாக்க அது என்ன பண்ணும்னா அப்படி தாவி குவிச்சுன்னு முன்னால போய் ஓடும்.
அது மாதிரி நம்ம ஓடி ஓடி பண்ணின தான தர்மங்கள், போட்ட பிச்சைகளும், அடுத்தவா பசிக்கு கொடுத்ததெல்லாம் சாடி விட்ட குதிரை போல நமக்கு முன்னால வந்து நிற்கும்லாம் சொல்றா இல்லையா? அது மாதிரி நாம இங்க கொடுக்கறதான் அங்க போய் நிக்கிறது அப்படின்லாம் நமக்கு தெரியுது. அதைத்தான் இந்த தேவதையும் சொல்லித்து. அப்போ கர்ணன் கேட்டான், அப்ப நான் இத்தனை கொடுத்துருக்கேன், நீ கொடுத்தது இதெல்லாம் தான் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன நான் ஒரு தரம் கூட அன்னதானம் பண்ணலையா? ஒருத்தர் கூட சாதம் போடலையா? நீ போடலையான்னு எங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லை, போட்டிருந்தா இங்க வந்து நிற்கும் அப்படின்னா. அப்பதான் கர்ணன் ஃபீல் பண்ணினாராம், ஆஹா, ஓ நம்ம லைஃப்ல என்னெல்லாமோ தானம் பண்ணியிருக்கோம், கோதானம் பண்ணியிருக்கோம், பூதானம் பண்ணியிருக்கோம், சொர்ணதானம் பண்ணியிருக்கோம், அத்தை பண்ணியிருக்கோம், இத்தை பண்ணியிருக்கோம், ஏன் நம்மளோட உயிருக்கு உயிரான கவச்ச குண்டலங்கள்லாம் அதை கொண்டு கொடுத்துருக்கோம். இத்தனை பண்ணின்னு நாம ஒரு அன்னதானம் ஒரு நாளைக்கு கூட பண்ணலன்னு இப்பதான் தெரிஞ்சுது எங்க சொர்க்கத்துக்கு போனோன்னு. ஏன் அப்படின்னர், இந்த அன்னதானம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இல்லையோ, என்ன சாப்பாடுங்கிறது வரவாளுக்கு இலையை போடுறோம், சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. மற்ற தானங்கள் மாதிரி இது பிரமாதமா ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இனிமே தாம்பூலத்துல வச்சு அத்தை பண்ணி இத்த பண்ணி எல்லாம் இருந்ததுன்னால் இது நமக்கு ஒண்ணு பெருசா தோணி இருக்குமோ என்னமோ. எப்பொழுதுமே எந்த ஒரு காரியமும் ரொம்ப சிம்பிளா இருந்தா அதோட வலிமை நமக்கு தெரியாது, அதோட அருமை நமக்கு தெரியாது. அதை போல இந்த அன்னதானம்ங்கிறது யாரும் வந்தாலும் இலையை போடுறது, சாப்பாடு போடுறதுங்கிறது நமக்கு சாதாரண ஒரு பழக்கமா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அன்னதானத்தோட விசேஷம் தெரியாத போயிடுத்து. இது நமக்கு மட்டும் போல இல்ல, தானத்துல சிறந்த கர்ணனுக்கும் கூட அதோட பெருமை தெரியல போல இருக்கு. அதாவது பெருமை தெரிஞ்சிருந்தா கூட சீரியஸா எடுத்துக்கல போல இருக்கு. அவர் அன்னதானம் பண்ணல, அதனால நீ அன்னதானம் இத்தனை தானம் பண்ணினவன் அன்னதானம் பண்ணல, அதுதான் இங்க வரல, அதனால இங்க பசிக்கு எங்களால உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னு அந்த தேவதை சொன்னா, கர்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணினாராம். ஆஹா, இவ்வளவு தானத்துக்கு சிறந்த கர்ணன்னு பேரடைஞ்ச நாமளால இப்படி ஒரு அன்னதானம் பண்ணாத விட்டுட்டுமே, இப்ப நம்ம பசி தாகத்துக்கு எந்த லோகத்துக்கு போனாலும் நம்ம பசியை தீக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இல்லாத போயிடுதே அப்படின்னு வருத்தப்பட்டு, சரி நாங்க இருக்கிறதே தப்பு பண்ணிட்டேன், இப்போ இதுக்கு ஏதானும் ஒரு வழி சொல்லுங்களே, என் பசியாரத்துக்கு என்ன வழி அதை சொல்லுங்க அப்படிங்கிறதே அந்த தேவதை சொல்லித்தான். இவ்வளவு தானம் தர்மம் பண்ணினத்தோட பலன் என்ன இருக்குன்னா அது வீண் போயிடாது, அது ஏதோ ஆபத்து காலத்துல சமயத்துல உபயோகப்படுறாப்புல இருக்கு. நீ என்ன பண்ணின, நீனாவே அன்னதானம் பண்ணலைன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு பசியோட ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்டார், பசி சாதம் போடு அப்படின்னு. அப்போ நீ என்ன பண்ணின, நீ வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாதம் போடலைன்னா கூட பக்கத்துல பெரிய அன்னசாலை வச்சு துரியோதனன் அன்னசத்திரம் கட்டி பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த துரியோதனன் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான், அங்க போய் சாப்பிடுன்னு கை விரல காமிச்ச, ஆள்காட்டி விரல காமிக்கிறோம்ல, அங்க நடக்கிறது போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி வாயால சொல்லி கையால காமிச்ச அந்த ஆளு அங்க போய் சாப்பிட்டார், பசியாரித்து. அந்த புண்ணியத்தோட பலன் இருக்கு உனக்கு. அதனால என்ன பண்ணு, ஒரு பசியோட வந்தவருக்கு யாரோ அன்னதானம் பண்ற இடத்த சுட்டி காமிச்சியோ இல்லையோ, அந்த இடத்துல நடக்கிறது அங்க போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு சௌக்கியமா கிடைக்கும், உங்க பசி யாரும்னு சொல்லி விரல காமிச்சதுனால அந்த ஆள்காட்டி விரல உன் வாயில வச்சுட்டு சூப்பின்னு இருப்பா, உனக்கு பசிதாகம் தெரியாது அப்படின்னு அந்த தேவதை சொல்லித்தான். இதை கர்ணன் உடனே இந்த விரல வாயில போட்டு தன்னோட பசிதாகத்தை தீர்த்துண்டான் அப்படின்னு பெரியவா இந்த கதையை சொன்னா. யாரு, திருவல்லிக்கணியிலிருந்து வந்த ஒரு பக்தர்கிட்ட. அதாவது ஒன்னும் கூட்டங்கிட்டம் இல்லைன்னா பெரியவா விஸ்ராந்திய ஏகாந்தமா உட்கார்ந்து நிற்கிறது, இது மாதிரி பல அபூர்வமான விஷயங்கள்லாம் சொல்லுவா. இது ரொம்ப பல சமயங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம். அது மாதிரி இந்த கர்ணனோட கதையை சொல்லி அப்ப சொல்றா பெரியவா, இவ்வாறு ஆச்சரியமா இருக்கு, இவன் சாதம் போட்டு அடுத்த வாழ்க்கை அன்னதானம் பண்ணலாம்னா கூட யாரோ அன்னதானம் பண்ணின இடத்த கை காமிச்சதுக்கு அந்த காமிச்ச கை அதுல இருக்கிற விரல வாயில போட்டுனாலே நம்ம பசிதாகம் அடங்கி விடுறது அப்படின்னா, நமக்கு ஆறிடுறதுன்னா, நம்ம கையாலே சமைச்சு சாதம் போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணினோம்னா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பரம்பரையிலையும் யாரானும் பசின்னு வாடுவாளா, தாகம்னு வாடுவாளா அப்படின்னு அன்னதானத்தோட பெருமையை சொல்லி, அன்னதான சிவன்னு ஒருத்தர் இருந்தார், முன்னமே பார்த்திருக்கோம். அன்னதான சிவன்னே அவருக்கு பேரு. அவருக்கு என்ன லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்றதுதான் அவரோட வாழ்க்கையோட ஒரே காரியமா இருந்தது. கட்டிக்க ஒரு 4 முழம் வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு பழைய வண்டி, காளமாட்டு வண்டி, இதுதான் அவரோட சொத்து. அப்படி இருந்தவர் லட்சக்கணக்கான பேருக்கு வயிறார மலமலையா சமைச்சு சமையல் பண்ணி அவர் விதவிதமா அன்னதானம் பண்ணியிருக்க. அன்னதான சிவன் பேரு. அந்த அன்னதான சிவன் காலமானோன்னு பெரியவா சொன்னாங்கிறது பார்த்தோம். என்ன சொன்னா பெரியவா, அந்த அன்னதான சிவன் காலமாயிட்டார். அதுக்கு பெரியவா சொல்றா, இவர் மோட்சத்தை அடையறதுக்கு
பெரிய இன்னுமே அத்தை பண்ணல, ஜபம் பண்ணல, தப்பம் பண்ணல, இது மாதிரி ஆத்ம சாதனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. அப்படி எல்லாம் பண்ணலைன்னா கூட பல பேருக்கு சாதம் போட்டு 10 பேருக்கு சாதம் போட்டே மோட்சத்துக்கு அடைஞ்சுட்டார் அப்படின்னு பெரியவா சொன்னார். அதாவது 10 பேருக்கு சாதம் போட்டு அன்னதானம் பண்றதே பெரிய யாக யஜ்யம், ஜபம் தபம் பூஜை அப்படிங்கிறாப்புல பெரியவா அதுக்கு ஒரு உயர்வை கொடுத்து இப்படி 10 பேருக்கு சாதம் போட்டே மோட்சத்தை அடைஞ்சுட்டார் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா நாமளும் கையார மனசார எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணினோம்னா ஏன் நம்மளும் மோட்சத்தை அடைய முடியாது? அதுக்காக தான் இந்த கர்ணன் கதையை சொல்லி பெரியவா சொன்னா, இப்படி அப்போ நினைச்சுட்டேன், அவ்வளவு தானத்துல சிறந்த கர்ணனே கடைசியில ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கவனிக்காத விட்டுட்டு அன்னதான சிறப்பை தெரிஞ்சுக்காத அன்னதானம் பண்ணாத இருந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்னு. இந்த கர்ணன் மாதிரி இனிமே உலகத்துல யாரும் கஷ்டப்படப்படாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனாலதான் என்ன பண்ணேன், இந்த பிடியரிசி திட்டத்தை சொன்னேன். இந்த பிடியரிசி திட்டப்படி இதுனாக்க ஏதோ ஆயுசுல ஒரு நாளைக்குன்னு இல்லை, தினமே நித்தியம் அன்னதானம் பண்ணின பலன் நமக்கு அத்தனை பேருக்கும் வருது. ஒவ்வொரு நாளும் புடிப்புடியா நமக்கு அன்னதான பலன் வருது. அதுக்குத்தான் இந்த பிடியரிசி திட்டத்தை சொன்னேன் அப்படின்னு பெரியவா பிற்காலத்துல இதுக்கு வியாக்கியானம் சொல்றா. இது அந்த பிடியரிசி திட்டத்தோட சிறப்பு. அதைத்தான் 66ஆம் வருஷம் பெரியவா இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரும் இதுல கலந்துக்கணும் அப்படின்னா. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு, ரொம்ப விமரிசையா நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் உலகம் முழுக்க விமரிசையா நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அந்த அன்ன சுத்தி சர்வசுத்தின்னு இந்த ஆகாரம்ங்கிறது அதுவும் கோவில்ல நைவேத்தியம் பண்ணி ஈஸ்வர பிரசாதமா இருந்ததுன்னா நமக்கு இன்னும் ஞானத்தை கொடுக்கறது, தெளிவை கொடுக்கறது. அந்த அன்னமும் எளிமையா இருக்கணும்னு சொன்னா பெரியவா ஒரு தயிர் சாதம், ஒரு மிளகுபொடி சாதம், அது மாதிரிலாம் தான் பெரியவா சொல்லுவா. காரணம் அதுல புளி சாதம் அப்படின்னா கூட இனிமேல் புளிக்காய்ச்சல் காய்ச்சினாலே அதுக்கு இனிமே ரொம்ப காஸ்ட்லி. அப்படி இல்லாத வெறும் மிளகு சீரகத்தை தட்டி போடுறது, ஒரு உப்பு போடுறது, அதை பிசைஞ்சிட்டாக்க சம்பா சாதம் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியா சொல்லியிருக்கு. பிரதோஷ காலத்துல நடராஜாக்கு இந்த சம்பா சாதத்தை தான் நைவேத்தியம் பண்றா. இது பண்றதுக்கும் எளிமை, ரொம்ப சிம்பிள், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதனால இந்த சம்பா சாதமா பண்ணலாம், இல்ல தயிர் சாதமா பண்ணலாம், அப்படி இல்லாம சொல்லி பெரியவா ஆகாரத்துல ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. பெரியவா எல்லாமே சிம்பிள், அது வேற விஷயம். இருந்தா கூட இந்த ஆகாரத்துல ரொம்ப எளிமையா இருப்பா. ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட பெரியவா பேசி நிற்கிறதே சொன்னா, சரி உன் சம்சாரம் ஊர்ல இல்லைன்னா ஆத்துல இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன், நீ உனக்கு சமைக்க தெரியுமோன்னார். எனக்கு சமைக்கலாம் தெரியாது, இருந்தாலும் நான் இப்ப கத்துனுட்டேன் அப்படின்னு. அப்படியா, என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு வேற ஒன்றும் பண்ண தெரியாது, அவ ஏதாவது பருப்படி பண்ணி வச்சுட்டு போவோம், நான் ஒரு சாத்தை வடிச்சுப்பேன், தயிர் இருக்கும் அப்படின்னு. இதை எப்படி சாப்பிடு அப்படின்னு. பருப்பொடியை போட்டு பிசைஞ்சுன்னு தயிரை தொட்டுன்னு சாப்பிடுவேன், அப்புறம் தயிரை போட்டு பிசைஞ்சுன்னு பருப்பொடியை தொட்டுன்னு சாப்பிடுவேன் அப்படின்னு. இதுக்கு ஒரே விழுந்து விழுந்து பெரியவாளுக்கு சந்தோஷமா சிரிச்சு, இவ்வாறு நானே சிம்பிளா சாப்பிடணுங்கிற இவன் அதை விட சிம்பிளா சொல்றான். ஒரு சாதம் வடிச்சா போறோம், ஒரு தயிர் இருந்தா போறோம், ஒரு பருப்பொடி இருந்தா போறோம், பருப்பொடியை பிசைஞ்சு தயிரை தொட்டுன்னு சாப்பிட்டுருவோம்னா உடனே தயிரை போட்டு பிசைஞ்சுன்னு பருப்பொடியை போட்டுன்னு சாப்பிட்டுருவோம்னா. ரொம்ப சிம்பிளா இருக்குடா, ரொம்ப எளிமையா இருக்கு, இது மாதிரி எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பெரியவா சந்தோஷப்படுறா. இது மாதிரி இந்த எளிமையா ஆகாரத்தை வச்சிருக்கிறதுல பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அப்படி சொன்ன அந்த பெரியவா இந்த அன்னதான திட்டம் அப்படின்னு ஒருத்தருக்கும் பசிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, இந்த பசிப்பிணிங்கிறது தான், இந்த பசி கொடுமை தான் நாட்டுல பல தவறுதெல்லாம் நடக்கிறதுக்கு, தப்பு நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதுனால இந்த பசியை போக்கணுங்கிறதுக்காக இந்த எளிமையான பிடியரிசி திட்டத்தை சொன்னா அதோட பலன்லாம் இன்னும் எப்படி எல்லாம் கிடைச்சிருக்கு, அதனால என்னென்னலாம் அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.